விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Council code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கள்ளக்குறிச்சியில் மண்ணுக்கு அடியில் பதுக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் மண்ணுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்து கைப்பற்றி இருக்கிறார்கள். சாராய பாக்கெட்டுகள், சாராய டியூப்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தோண்ட அங்கு கள்ளச்சாராய பாக்கெட்டுகளாக கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களுக்கு பிறகு அங்கு இன்னும் தேடுதல் வேட்டை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீவிரமாக காவல்துறையினர் இது குறித்து களமாடி வரும் நிலையில் அங்கு மண்ணுக்கு அடியில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளும், மூரல்களும், டியூப்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், என்ன விவரம்? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷய சம்பவம் தொடர்பாக எதிரொலி சம்பவம் தொடர்பாக தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரும் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் பதுக்கி வைக்கப்படுகிறது, அதே போன்று ஊழல்கள் உள்ளது என்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் தீவிர சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய குடிச்சு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் சிபிசிஐடி போலீசார் ஒருபுறம் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் ஒரு வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தற்போது வரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார்கள் இந்த விபத்து தொடர்பாக தனியாக விசாரணை மேற்கொண்டு வரும் வேளையில் இதே கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பந்தமாக மாவட்ட காவல்துறையினரும் அதே போன்று மதுவிலக்கு அமலாக்கத்துறையினரும் ஒரு அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா கள்ளச்சாராயம் யார் யார் விற்கிறாங்க, எங்கெங்க பதுக்கி வச்சிருக்காங்க என்பது குறித்து கண்டறிவதற்கு 10க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் டீம் போடப்பட்டு அவங்க ஒரு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த வகையில் பார்க்க போனா கள்ளக்குறிச்சியில் கடந்த 2 தினங்களாகவே 62 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது மாவட்ட போலீசார் மற்றும் அமலாக்கத்துறை போலீசாரால் 62 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா நேற்று காலை 6 மணியிலிருந்து நேற்று இரவு 10 மணி வரைக்கும் மட்டுமே 42 நபர்கள் கைது செஞ்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரும் அதே போன்று மதுவிலக்கு அமலாக்க துறை போலீசாரும் இணைஞ்சு 42 பேரை கைது செஞ்சிருக்காங்க. மொத்தமா கடந்த 2 தினங்கள்ல பார்க்க போனோம்னா 62 நபர்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கல்வராயன் மலை மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி ஒட்டியுள்ள பகுதிகளில் கள்ளச்சாராய தேடுதல் வேட்டையில மாவட்ட போலீசாரும் அதே போன்று மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில நேற்று மாலை சரியாக ஒரு 5 மணி அளவில் கள்ளச்சாராயம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்ததில் கல்வராயன் மலை பகுதி அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கரடிசித்தூர் பகுதிகளில் தரையில புதைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சது. இதனையடுத்து அந்த பகுதிகளில் தீவிர நோட்டமிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரும் அதே போன்று மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்ட போது பல்வேறு முக்கிய தகவல் கிடைச்சது. குறிப்பா பார்க்க போனா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் தொடர்பாக இந்த விஷயம் பெருசான உடனே இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை தாங்க வச்சிருந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் அதே போன்று டியூபுகளை மண்ணுக்கடியில் புதைச்சு வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சது. இதன் அடிப்படையில் நேற்று மாலை சோதனை மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரும் அதே போன்ற அமலாக்கத்துறை போலீசாரும் மண்ணுக்கடியில் புதைக்கி வைக்கப்பட்ட பேரல்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. குறிப்பா தோண்ட கள்ளச்சாராய பாக்கெட்டுகளும் அதே போன்று கள்ளச்சாராய ஊழல்களும் மேலும் கள்ளச்சாராய டியூபுகளையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதே போன்று தொடர் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட லிட்டர் அங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் பல இடங்கள்ல மண்ணுக்கடியில கள்ளச்சாராய வியாபாரிங்க கள்ளச்சாராயங்களை பதுக்கி வச்சிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தற்போது நாம திரையில பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது அந்த காட்சியை தான். நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரும் அதே போன்று மதுவிலக்கு போலீசாரும் கரடிச்சித்தூர் பகுதிக்கு, அதாவது கல்வராயன் மலைப்பகுதி அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கரடிச்சித்தூர் பகுதிக்கு போய் சோதனையிட்ட போது அங்கு தரைக்கு அடியில பதுக்கி வைக்கப்பட்ட அந்த கள்ளச்சாராய ஊழல்கள், கள்ளச்சாராய டியூபுகள் மற்றும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்யும் காட்சியை தான் நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 62 நபர்கள் கைது செய்யப்பட்டு பல நூறுக்கணக்கான லிட்டர் கள்ளச்சாராயமானது பறிமுதல் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் இந்த தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் பல நபர்கள் சிக்குவார்கள். எங்கெங்கெல்லாம் மண்ணுக்கடியில் புதைச்சு வச்சிருக்காங்களோ அதனை பறிமுதல் பண்ணி அப்புறப்படுத்த பணியானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வாடிக்கையாக நடக்கிறது. பால் பாக்கெட் கிடைப்பது போல அங்கு கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கிடைக்கின்றன. அது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் குழந்தைக்கு கூட தெரியும் என்பது போல பல கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன கள ஆய்வின் போது.
ஆனா அதை எல்லாம் உண்மையாக்கும் விதமாக இந்த காட்சிகள் நிச்சயமாக உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி என்பது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.